அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற கோஸை ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு அரை குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்குது. இது வந்து போன்லெஸ் சிக்கனாக பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இதில் மசாலாலாம் போட்டிருக்கேன். நான் என்னென்ன மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் இந்த மசாலா எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வைக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து எப்போயுமே சிக்கன் 65 நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்களே, அதே சேம் மெத்தடு தான். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. ஸ்டவ்வில் பேன் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல சிக்கன், அது ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கிங்க. பேனில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ரோலிங் பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் போடுறேன். ஆயில் எதுக்காக போடுறேன்னா, ரைஸ் பாயில் ஆகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கலாம். அரிசி நல்லா போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அரிசி வந்து ஓவராக பாயில் ஆக வேணாம், ஒரு 80 to 90% பாயில் ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டி ட்ரைன் பண்ணி இந்த ரைஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணோம்ல, அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. 3 முட்டை, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். சோயா சாஸ், சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணால் நம்ம கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய தட்டு அப்படிலாம் ஒரு ஒயிட் கிளாத் அதை விரித்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரைன் பண்ணி வச்சோம்ல அந்த ரைஸ், அதை நல்லா இந்த மாதிரி விரவி வச்சுக்கிங்க. கொஞ்சம் வந்து ஆறட்டும் அந்த ரைஸ் எல்லாம். ரைஸ் நல்லா ஆறிட்டு சேர்க்கும் போது தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அந்த அரிசி எல்லாம் உடையாமல் நல்லா நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போயுமே ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாமே இதில் போட்டிருக்கு. அது நல்லா வதக்கிக்கிங்க. ஓவர் குக் ஆக வேணாம், சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி குக் ஆனால் போதும். பாருங்கள், இந்தளவு குக் ஆனால் போதும் நம்ம வெஜிடபிள்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கோம்ல முட்டை, 3 முட்டை, அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு. முட்டை வதங்கின உடனே இப்போது சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸில் சால்ட் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடுங்க. அது எல்லாம் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கின உடனே நம்ம ஆற வச்சுருக்கோம்ல இந்த ரைஸ், அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். அது கூடவே சிக்கன்
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் இது இருக்கட்டும். ஓகே, 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடெல்லாம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் சாப்பாடு வந்து ஓவராக இதில் பாயில் பண்ணக்கூடாது. ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 to 90% பாயில் ஆனால் போதும். ரெடியான நம்ம ஃப்ரைட் ரைஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது பார்க்கறதுக்கு பாருங்கள், நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமே அதே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் பண்ணியும் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் அஜினோமோட்டோ நம்ம சுத்தமாக ஆட் பண்ணல, ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.